ஆதிரா, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ கம்முன்னு இருக்க. ஒண்ணு கேட்கலையா உனக்கு? நான் என்ன பண்றது சந்தோஷ்? ஓ அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஏய் சந்தோஷ், சந்தோஷ் நில்லுடா. பாத்தீங்களா மேடம், அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அத சொல்ல சொல்ல அதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் அதே மாதிரி சந்தோஷ நம்ம நம்ப வைக்கணும். அவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு போய் சந்தோஷ் வீட்ல சம்பந்தம் பேசுங்க. அப்புறம் தானா வருவான் வழிக்கு. மேடம், ப்ராப்ளம் எதுவும் வந்துடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நம்ம சந்தோஷ பயமுறுத்துறதுல அவனா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கணும். அவ்வளவுதான் வேணும். நீங்க போய் மாப்பிள்ள பாருங்க. சரிங்க மேடம், உங்களுக்காக நாங்க பாக்குறோம். ஆதிராவை ஹர்ட் பண்ணி ஃபேக்கா வந்த மெயில யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்கதான் நான் ஒரு குழுவை அமைச்சிருந்தேன். எல்லாரையும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். சந்தோஷ், அதான் மேம், நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது காம்ப்ளிகேட்டடா இருக்கு, கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா சந்தோஷ், சொல்லிருந்தீங்க. ஆனா நாம எப்படி இருந்தாலும் ஆதிராவை பத்தி ஃபேக் நியூஸ் பரப்பி அவங்க நேம டேமேஜ் பண்ணன அந்த ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிச்சுதானே ஆகணும். ஆமா மேடம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுல டெக்னிக்கல் ஒர்க் நிறைய இருக்கு. இத நார்மலா ஒரு தனிநபரா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா சைபர் கிரைமை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் நம்ம ஆபீஸ் இன்ஃப்ளூயன்ஸ வச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் 2 பேரை வச்சு சில ஒர்க் எல்லாம் பாத்திருக்கேன். மேடம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் விட்டுடுங்கன்னு. இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படி இப்படின்னு இப்ப தெரியாதவங்க அத்தனை பேருக்கும் தெரிய வச்சிட்டீங்க. இல்ல ஆதிரா, எங்களால உங்களை பத்தி எந்த விஷயமும் வெளியில போகல. எல்லாமே சீக்ரெட்டா தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்களே தேவையில்லாம இந்த இஷ்யூ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க? மெயில் பண்ணவனாவது ஒரு முறை தான் பண்ணா. ஆனா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றன்ற பேர்ல தினமும் இதை இழுத்து எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்கீங்க. மிஸ் ஆதிரா, கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நான் எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சிட்டேன். அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்த, அதாவது உங்களை பத்தின மெயில் வந்த நைட் 2 மணிக்கு நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணது 10 பேரு. அதுல ஆதிரா நீங்களும் ஒரு பர்சன். மெயில் வந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்த்ததுல அந்த சிஸ்டத்துல அன்னைக்கு நைட் நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ இந்த மெயிலை எல்லாருக்குமே நீங்க தான் புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நான் மெயில் பண்ணனா? நான் எதுக்கு என்ன பத்தி தப்பா மெயில் பண்ணணும்? நீங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம்? என் மேல பழிய போடுதான் இந்த கமிட்டியை கிரியேட் பண்ணீங்களா? அன்னைக்கு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணது நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் 2 நாள் தூங்கவே இல்ல. நீங்க என்னடானா என் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதிரா, நீங்க கோவப்பட்டாலும் மறுத்து பேசினாலும் ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லுது. நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. இதுக்கு தான் நான் அப்போல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், வேண்டாம் இதை விட்டுருங்கன்னு. ஆனா நீங்க என்னடானா என் மேலயே பழி சுமத்திட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தாலும் அன்னைக்கு ஒர்க் பண்ணது 10 பேர் இல்ல, வேற யாராவது என் சிஸ்டம் எடுத்து ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா? நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். உங்களை தவிர யாருமே அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணல.
நீங்க தேவையில்லாத விஷயத்த பேசி என்ன முட்டாளாக்குறீங்க. நான் அந்த மெயில அனுப்பல. ஆதிரா, நீங்க பதட்டப்படாதீங்க. அன்வான்டா கோவப்படுறீங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என் மேல ஃபால்ட் சொன்னது பத்தாம நீங்க என்ன பைத்தியமாக்க பாக்குறீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. மெயில் வந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்த்ததுல அந்த சிஸ்டத்துல அன்னைக்கு நைட் நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க கோவப்பட்டாலும் மறுத்து பேசினாலும் ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லுது. நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. பிரதீப், நீ உட்காரு. இந்தா. தேங்க்ஸ்மா. என்ன பிரதீப், ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? என்னம்மா சொல்றது? சந்தோஷ் நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குமா. என்ன சொல்ற? சந்தோஷ்க்கு என்ன? ஏதாவது பண்ணிட்டானா? சந்தோஷ் எதுவும் பண்ணலமா. ஆனா அந்த ஆதிரா கூடவே இருக்கானா, அதை நினைச்சாதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்குமா. என்ன பிரதீப், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, ஆதிராவை பத்தி மெயில் எல்லாருக்கும் வந்துச்சுல்ல. ம். அந்த மெயில ஆதிராவே எல்லாருக்கும் அனுப்பியிருக்காமா. என்ன சொல்ற பிரதீப்? ஆதிரா தான் அந்த மெயில அனுப்பியிருந்தாளா? அவ எதுக்கு இப்படி பண்ணணும்? அவளே அவளை பத்தி இப்படி கேவலமா ஒரு மெயில அனுப்புவாளா? அதாமா எனக்கும் புரியல. ஹெச்ஆர் மேடம் அன்னைக்கு நைட் ஒர்க் பண்ண எல்லாரோட டீடைலும் செக் பண்ணி அந்த மெயில் எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்ததுன்னு பாத்திருக்காங்க. கடைசியில அது ஆதிராவோட சிஸ்டம்ல தான் வந்திருக்குமா. சரி, இந்த பிரச்சனை நடக்கும்போது குட்டி அங்கதான் இருந்தானா? இருந்தாமா. அவளும் அந்த கமிட்டில ஒரு ஆளு தான். ஆனா அவ எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே காட்டல. ஒருவித ஃபீலிங்காவே இருந்தாமா. ஆதிரா அவதான் அனுப்புனதுன்னு ஒத்துக்கிட்டாளா? அவ எப்படிமா ஒத்துப்பா? தப்பு பண்ணவங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம ஊர்ல பாதி பிரச்சனை ஒழிஞ்சு போயிடுமே. அவ ஹெச்ஆர்னு கூட பார்க்காம லீனா மேடத்தை கோவமா பேசிட்டு போயிட்டாமா. சந்தோஷ் ஏதாவது பிரச்சனையில இருக்கானா? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலமா. சந்தோஷ் ஒரு அப்பாவிமா. ஆனா அந்த ஆதிரா பயங்கர ஃப்ராடு மாதிரி தெரியுது. இவன் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியலமா. நான் ஏதாவது கேட்டா என் மேலதான் கோவப்படுறான். நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சரியில்லைம்மா. நீங்க பாத்துக்கோங்கம்மா.
शतमानं भवति सता यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गले भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். பூஜை என்ன காரியத்துக்காக பண்றீள்? யார் பேருக்கு பண்ணணும்? இன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள். சாமி பேர்லயே பண்ணிடுங்க. அப்படிங்கிறேல பேஷா பண்ணிடலாம் சார். கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாண நாள்னு சொல்றேன், நீங்க மட்டும் தனியா வந்திருக்கேளே, ஏன் உங்க சம்சாரம் வரலையா? அவங்க முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க, அதான் அவங்களால வர முடியல. சரி. அப்புறம் சாமி, இன்னைக்கு கோயில்ல பக்தர்களுக்கு போடுற அன்னதானத்தை என் சார்பா நான் போட்டுறேன். காசு கொடுத்துட்றேன், நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. ரொம்ப நல்லது சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா அமையும். இது சக்தி வாய்ந்த அம்மன். உங்க மனைவி என்ன வேலையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இந்த அம்மன் சன்னதிலிருந்து வெளியே போறதுக்குள்ள நிச்சயமா வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பூஜை பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்க பிரசோதயாத். சாமி, நான் லட்சுமி மேடம் கழுத்துல தாலி கட்டி 1 வருஷம் ஆகுது. ஏதோ அவசரத்துல நடந்தாலும் மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் தான் நடந்துச்சு. இப்ப கொஞ்ச நாளா லட்சுமி மேடம் ஏதோ குடும்ப பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா தாயி, நீதான் என் கூட இருந்து என்னை வழி நடத்தணும். ஹரி சார் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு தான். அவளுக்கு கண்டிப்பா அந்த வியாதி இருக்குங்கிறது உண்மைதான். பாவம் குட்டி, அவன் அப்பாவி. அவன் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். என்ன பண்றது? மெயில் விஷயத்த ஹரி சார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நாள். உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி. வாங்க. என்ன ஹரி சார் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா எடுக்க வேண்டாமா? ஐயோ, போனை எடுக்க மாட்டேங்கிறாரே. ஹரி சார், ஹலோ லட்சுமி மேடம், சொல்லுங்க. எங்க இருக்கீங்க சார்? நான் ஃபோன் பண்ணா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றது? போனை எங்க வச்சிருக்கீங்க சார்? நான் கோவில்ல இருக்கேன். உங்க போனை எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு, அதான் எடுக்க முடியல. சொல்லுங்க மேடம், என்னாச்சு? கோயில்ல இருக்கீங்களா? என்ன சார் அடிக்கடி இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க சொல்ற விதத்தை கேட்கும்போது ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார், உங்க பிறந்த நாளா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் நார்மலா தான் கோயிலுக்கு வந்தேன். சொல்லுங்க சார், நல்லா தெரியுது. நீங்க சொல்ற விதத்திலேயே தெரியுது நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க. சார், உங்க அம்மா பிறந்த நாளா? இல்ல மேடம், அது சொல்லுங்க. நீங்க என் மேல பயங்கரமா கோவப்பட்ட நாள். என்ன
வெறுத்த நாள். அன்னையில இருந்து தான் உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போச்சு. மேடம், ஆத்திரத்துல திட்டாதீங்க. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். நம்ம கல்யாண நாள், முதல் வருஷம். லட்சுமி மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? அந்த நாள்ல நடந்தது விபத்தா நாடகமா இருந்தாலும் எனக்கு அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதான் அந்த நாளை மறக்காம இருக்க கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்துல உட்கார்ந்துருக்கு. சாரி மேடம், இதுக்கு தான் நான் எதையும் சொல்லாம மறைக்க நினைச்சேன். நீங்க தான் சொல்லுங்க சொல்லுங்க, எதையும் மறைக்காதீங்க சொல்லுங்க. நீங்க சரி, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் வரணுமா? இப்ப நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க? வழக்கமா சந்திக்கிற அந்த முருகன் கோயில்ல தான் மேடம் இருக்கு. நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், வாங்க. இது சக்தி வாய்ந்த அம்மன். உங்க மனைவி என்ன வேலையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அம்மன் சன்னதியிலிருந்து வெளியே போறதுக்குள்ள நிச்சயமா வரும். ஹலோ மேடம், வந்துட்டீங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க பிரகாரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன். பிரகாரத்துக்கு வலது பக்கத்துல இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டேன் சார். வரேன்.